நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் காது நல்லா கேட்கறதுக்கான மருத்துவம். சிலர் பார்த்தீங்கன்னா எப்போ கேட்டாலும் அப்படியே இப்படி சாய்ச்சி சாய்ச்சி கேட்பாங்க. அந்த பக்கமே வீக்கமாக இருக்கும் காது. சரியாக கேட்காது. அந்த காது கேட்கலனாலே ரொம்ப சிக்கல். காது கேட்கறதுக்கு மருள், பன்னீர் ரோஜா, நாட்டு மாட்டு தயிர், மலைத்தேன், முந்திரி பருப்பு, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். நன்றாக காது கேட்க சில பேருக்கு வந்து சத்தமாக பேசினா தான் வந்து காது கேட்கும். இல்லை ஒரு வார்த்தையை வந்து 2 முறை கத்தி சொன்னா தான் அவங்களுக்கு புரியும். இதுக்கெல்லாம் காரணம் நாம் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறணும். தினமும் வந்து தலைக்கு குளிப்பாங்க. தினமும் தலைக்கு குளிக்கிறவங்களுக்கு அதிக சூடாயிரும். அதனால காதில் போய் நீர் கோர்த்துக்கிறோம். காது, கண், மூக்கு, இது தொண்டை, இதுக்கெல்லாம் வந்து தொடர்பு இருக்கிற நரம்புகள் வந்து அதிக சூடாகுச்சுனாலும் அந்த கண்ணுக்கு போகிற நரம்புகள், காதுக்கு போகிற நரம்புகள் எல்லாமே தொடர்பு இருக்கிறதுனால ரத்தங்கள் போய் சூடேறி அடைச்சிக்கிடுச்சுனாலும், அந்த ரத்த நாளங்களில் அடைப்பு வந்துருச்சுனாலும், அதிக சூடாகுச்சுனாக்கா காதில் இருக்க ஜவ்வு வந்து கிழிஞ்சிரும். அல்லது வந்து அடைப்புகள், அழுக்குகள் போய் தங்கியிருந்துச்சுனாலும் அவங்களுக்கு அந்த காது மந்தமாக கேட்கும், கொஞ்சமாக கேட்கும். இப்போது தூரத்தில் இருந்து சொன்னோம்னாக்கா எப்படி தூரத்தில் இருந்து பேசுகிறவங்க சத்தம் நமக்கு கேட்கும், அதே மாதிரி அவங்களுக்கு பக்கத்தில் இருந்து பேசினோம்னாலும் அவங்களுக்கு காது கேட்கும். அதாவது காது அரைகுறையாக கேட்கும். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கடி விரதம் இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கும் காதடைப்பு வந்துடும். நேரம் தவறி சாப்பிட்றவங்களுக்கும் அந்த காது கேளாமை நரம்புகள் அதெல்லாம் வந்து சூடாயிரும். அதனால வாரத்தில் 3 நாள் தலைக்கு குளிச்சிங்கனாக்கா தலை காஞ்ச உடனே தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சுக்கோங்க. வருட கணக்கில் எண்ணெய் தேய்க்காமல் இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு காது ஜவ்வு நரம்புகள் எல்லாமே வந்து அது அடைச்சி போயிடும். அல்லது வந்து ஜவ்வு அருந்துருச்சுனாலுமே உங்களுக்கு காது கேளாமல் போயிடும். இப்போது அந்த காதில் வர்ற பிரச்சனைகள், அதாவது காது ஜவ்வு அரைகுறையாக கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அதை நாம் இந்த இப்போ தயாரிக்கிற மருந்து உள்ளுக்குள்ளே சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெளிவாக காது நல்லாயிரும், ரத்தோட்டங்கள் சரியாயிரும். காதுக்கு போகிற நரம்புகள் அடைப்பு எடுத்துருச்சுனாலுமே அவங்களுக்கு நல்லா காது கேட்கும். நல்லா காது கேட்கறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். மருள் ஏற்கனவே நிறையா மருந்துகள் வந்து நம்ம காதுக்கு சொல்லியிருக்கிறோம். இது உள்ளுக்குள்ளே சாப்பிட்றது. சத்தை கூட்டிட்டோம்னாக்கா ரத்தோட்டங்கள் நரம்புகள் வலுப்பட்டுச்சுனாலும் அவங்களுக்கு நல்லா தெளிவாக காது கேட்கும். மருள் மழையில் கிடைக்கக்கூடியது. வீட்டு தோட்டத்துகள்லையும் நம்ம ஜாடியில் போட்டு வளர்த்துக்கிறலாம். கொஞ்சமாக ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா அந்த முனியாக இருக்கிறத வந்து நல்லா பொடிசாக நறுக்கி போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி புளிஞ்சிடணும். இது நார்ச்சத்து அதிகம் உள்ளது, நரம்புகளை வலுப்படுத்தும். இந்த மருள் வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து அரைச்சி கொஞ்சமாக சாறு எடுத்து வச்சுருக்குறோம். மருள் இது வந்து நரன்னு கொஞ்சம் விழுவிழுன்னு கசப்பு தன்மையாக இருக்கும். இது கூட முந்திரி பருப்பு ஒரு 10 பருப்பு கூட சேர்த்துக்கரலாம். கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கிறணும். அந்த கசப்பு தன்மையும் நரப்பு தன்மையும் கூட்டு மருந்தாக இருக்கிறதுனால கூட வந்து சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இனிப்பு சுவை உள்ள மருந்துகள் எப்போவுமே வந்து சீக்கிரம் வேலை செய்யும், கெட்டு போகாது. நாட்டு மாட்டு தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும். காது அடிக்கடி சூடாகிட்டு காதை நோண்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சூடாகாமல் பார்த்துக்கிறணுன்னாக்கா தலைக்கு எண்ணெய் வைக்கணும். இந்த துவர்ப்பு தன்மை உள்ள பொருள்கள் வந்து நீங்கள் கூட சேர்த்து எடுத்துக்கிறப்போ நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். புண்ணு அந்த மாதிரி இது சீக்கிரமாக காதில் புண்ணு இந்த மாதிரிலாம் வராது. இந்த பன்னீர் ரோஜா கூட்டு மருந்தாக நீங்கள் வச்சு இதை உள்ளுக்குள்ளே சாப்பிடணும். இப்படி ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கோங்க. உணவு ஆகாரம் நேரத்துக்கு நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க. காதில் கண்ட குச்சி அந்த மாதிரிலாம் வச்சு குடையிறது அந்த பழக்கம் இருந்துச்சுனாக்கா அதை தவிர்த்துட்டு இந்த மருந்து உள்ளுக்குள்ளே சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காது
நல்லா கேட்கும். காது நல்லா கேட்கறதுக்கான மருந்து. காது கேட்டால் தான் இனிமே நம்ம அறிய முடியும், அடுத்தவங்க பேசுகிறத கேட்க முடியும். காது கேட்கலன்னா யார் என்ன பேசினாலும் ஒன்றும் புரியாது, வாய் மட்டும் அசைதுன்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் காது கேட்கணும் அப்படின்னும்போது கண்டிப்பாக மருள் பயன்படுத்தணும். பன்னீர் ரோஜா, நாட்டு மாட்டு தயிர், மலைத்தேன், முந்திரி பருப்பு இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்காங்க. இது அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு முறை சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா காது கேட்கும் திறன் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். காது கேட்கும் திறன் அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த காதில் இருக்க பிரச்சனை எல்லாமே சரியாயிரும், வாழ்க்கை நிம்மதியாக போகும். இந்த மருந்தை வந்து பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.